இந்த வீடியோவை கேட்டுவிட்டு வாருங்கள். தொடர்கிறேன். கூடுதலாக பிரதிநிதித்துவம் செய்கின்றீர்கள். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சகல இன மக்களையும் பிரதிநிதித்துவம் செய்தாலும், உங்களுடைய ஆதரவாளர்களில் கூடுதலானவர்கள் முஸ்லிம்கள் அல்லது முஸ்லிம் பகுதிகளிலே வசிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கட்சியினுடைய ஆதரவாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான பின்னணியிலே முஸ்லிம்களை மையப்படுத்தி சில கேள்விகளை நான் உங்களிடம் கேட்க வேண்டியிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பின்னர் முஸ்லிம் எம்பிக்கள் பாராளுமன்றத்திற்கு செல்லாது பாராளுமன்றத்திலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகின்ற பொழுது பாராளுமன்றத்திலே ஒரு உரையாற்றியிருந்தார். அந்த உரையின் ஒரு பகுதியிலே அவர் அந்த கருவறை என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். அண்மை காலமாக அந்த உரை சமூக ஊடகங்களிலே பகிரப்பட்டு இந்த சொல்லாடல் குறித்து விமர்சனங்கள் ஆதரவாக எதிராக பல்வேறு கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு? உண்மையில் அன்று பாராளுமன்றத்தில் அவர் கர்பாஷய என்ற இதனை பயன்படுத்துகின்றார் நினைக்கிறேன். அன்று கர்பாஷய யுத்த என்று ஒன்று சொல்லிதான் டாக்டர் ஷாஃபி சம்பந்தமான விஷயங்களை இந்த கோட்டாபய அரசாங்கத்தில் இருந்த ப்ரொஃபஸர் சன்ன ஜெயசுமன அந்த வார்த்தையை தான் மிக அதிகமாக பயன்படுத்து. அதே வார்த்தையை அனுரகுமார பயன்படுத்தினது நான் நினைக்கிறேன். அன்று அவருக்கு எதிரான ஒரு விமர்சனம் இருந்தது. இப்ராஹிம் ஆஜார் அவர்கள் ஜேவிபியின் நேஷனல் லிஸ்டில் இருந்தது. அவற்றை சமநிலைப்படுத்துவதற்காக என்று தெரியாது. இந்த கர்பாஷன் என்ற முஸ்லீம் தாயின் கருவறையில் தான் தீவிரவாதி தோன்றினார் என்ற கருத்துப்பட்டு அவர் பாராளுமன்றத்தில் கதைத்திருப்பதானது மிக பாரதூரமான ஒரு விடயம். இன்று அவற்றை அவர்கள் மறுதளிக்கின்ற போது அவற்றை மீள பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யாது அதுக்கு வேறு எக்ஸ்பிளனேஷன் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து கொண்டு போகின்றார்கள். அன்று அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற விடயங்கள் வெளிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நான் அதனை காண்கின்றேன். ஸோ அவர்கள் அவ்வாறான கருத்துக்களை கூறக்கூடாது. ஏனென்று சொன்னால் தீவிரவாதமும் வன்முறையும் பற்றி பேசுவதற்கு ஜேவிபியினருக்கு எந்த அருகதையும் இல்லை. அவர்கள் அதனை புரிந்தவர்கள். அது வரலாறு. அவர்கள் மாறி முஸ்லிம் தாயின் கருவறையில் தீவிரவாதி என்று சொல்கிற விடயங்கள் அன்று அந்த கர்பாஷ யுத்த என்ற விடயத்துக்குத்தான் மேலே போய்கொண்டிருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அஹமத் ஃபாரூக். மதிப்புக்குரிய சட்டத்தரணி ருஸ்தி ஹபீப் அவர்களே, உங்களுடைய ஒரு வீடியோவை யூடிவியில் நீங்கள் செய்திருந்த ஒரு பேட்டியை நான் கண்டேன். உண்மையிலேயே உங்கள் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் நான் வைத்துள்ளேன். இருப்பினும் நீங்கள் சொன்ன ஒரு விடயம், என்னுடைய ஒரு விடயம் என்னவென்றால், யார் செய்தாலும் தவறு என்று கண்ட இடத்தில் நான் தவறை சுட்டி காட்டுவது என்னுடைய வளமை. அந்த வகையில் உங்களுக்கும் சிங்களம் தெரியாத சிங்களத்தை போட்டு நீங்கள் ஏன் வீணாக உங்களுடைய பெயரை கெடுத்துக் கொள்கின்றீர்கள் என்பது என்னுடைய கேள்வி. நீங்கள் ஏசிஎம்சிக்கு வக்காலத்து வாங்குவது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரணம் என்னவென்றால், நான் மொட்டு சின்னத்துக்கு வக்காலத்து வாங்கும் பொழுதே ஏசிஎம்சி வழக்கு விடயங்கள், அதாவது பிரச்சனைகளுக்காக வேண்டி குரல் கொடுத்தவன், வழக்குகளில் பிரச்சனைகளுக்காக வேண்டி குரல் கொடுத்தவன் நான். அதாவது வில்பத்து விடயமாக பல தடவை ரிஷாட் பதியுதீன் அவர்களை தாக்கினார்கள். அந்த நேரத்தில் அநீதம் இழைக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவருக்காக வேண்டி நான் குரல் கொடுத்தது வளமை. அதே போன்றுதான் முஸ்லீம் என்று பார்க்க மாட்டேன். யாருக்கு அநீதம் நடந்தாலும், இப்பொழுது நீங்கள் அநீதம் இழைக்கின்றீர்கள், ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு அப்பட்டமான பொய் சொல்கின்றீர்கள். தயவு செய்து அவ்வாறான பொய்கள் சொல்லாதீர்கள். அதே போல யூடிவி என்ற நிகழ்ச்சி அவர்கள் நடத்துவர், அவரும் ஒரு விடயத்தை அறிந்திருக்க வேண்டும். அவருக்கும் தெரியாத சிங்களம் ஏன் ஒருவர் சொல்லும் பொழுது, சிங்களத்தில் பாண்டித்துவம் பெற்றவன் அல்ல நான், இருப்பினும் 99% சரியான விதத்தில் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியவன் நான். அதாவது ஜாதிக பாஷா டெபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, தேசிய மொழிக்கல்வி திணைக்களத்தின் ஒரு ஆசிரியர் என்ற வகையிலும் நான் தவறாக பிழையாக சித்தரிக்கும் தமிழ் சொற்களை அல்லது சிங்கள சொற்களுக்கு நீங்கள் தரும் கருத்துக்களை கண்ட உடனேயே நான் இவ்வாறு பதிவிடுகின்றேன். ஏனென்றால் அதை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும். நீங்கள் சொன்னது அபாண்டமான பொய். அரசியலுக்காக வேண்டி ஒரு முஸ்லீமாக இருந்து பொய் சொல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக மறுமையில் உங்களையும் கேட்பான், என்னையும் கேட்பான். ஏனென்றால் நீ கண்டும் காணாத குருடனாகவும் கேட்டும் பதிலளிக்காத செவிடனாகவும் இருந்தாயே என்று என்னிடம் கேட்பான். அதற்காக வேண்டிய நான் இப்பொழுது இந்த பதிவை இடுகின்றேன். தயவு செய்து மதிப்புக்குரிய ருஸ்தி ஹபீப் அவர்களே, நீங்களும் யூடிவி நிகழ்ச்சி நடத்துபவராக இருக்கட்டும், அவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அபாண்டமான பொய்கள் வரும் பொழுது அதை தட்டி கேட்க அவருக்கும்
முதுகெலும்பு இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனவே தயவு செய்து நீங்கள் இதற்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்கள் செய்ததும் தவறு தவறு தவறு. அல்லாஹ்வுக்காக இதை நீங்கள் விட்டு விலகி விடுங்கள். பிறருடைய மானத்தில் விளையாடாதீர்கள். சொன்ன விடயத்தை சொல்லாதது ஒன்றை சொன்னதாக சொல்லி அபாண்டமாக பழி சுமத்தாதீர்கள். நன்றி. நல்லது நினைப்போம். இன்ஷா அல்லாஹ் நல்லதே நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.